Good day to all. நான் மேனேஜரின் சார்பில் பேசுகிறேன். தந்தையின் சார்பில் விருதை பெற்றுக்கொண்டேன். என் குழுவின் சார்பில் மன்னிப்பு கோருகிறேன். இந்த 3 வாக்கியங்களிலும் சார்பில் என்னும் சொல் பொதுவாக வந்துள்ளது. இந்த சார்பில் என்பதை நாம் இன்னொருவருக்கு பதிலாக என்றவாறும் அர்த்தம் கொள்ளலாம். இவ்வாறு சார்பில் இன்னொருவர் சார்பில் மற்றும் ஒருவர் செயல்படுவது இன்னொருவருக்கு உதவி செய்வதற்காக பயன்படலாம், அல்லது கௌரவிப்பு முகமாக நாம் தெரிவு செய்யப்பட்டவராக இருக்கலாம், அல்லது நாம் பலிக்கடாவான சந்தர்ப்பங்களாக கூட இருக்கலாம். இதை நாம் ஆங்கிலத்தில் on behalf of என்றவாறு தெரிவிப்போம். எவ்வாறு தெரிவிக்க வேண்டும்? on behalf of. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. On behalf of, அதாவது என் சார்பில். On behalf of me. On behalf of me. நம் சார்பில். On behalf of us. உன் சார்பில். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. வெரி குட். இப்போது நான் சொல்லிக் கொண்டு வரும்போது தமிழில் உங்களுக்கு அதற்கான ஆங்கில வடிவங்கள் தெரிந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டே வாருங்கள். On behalf of you. அவன் சார்பில். இங்கு அவன் என்பதால் அவன் என்பதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? he அப்படின்னுட்டு on behalf of he அப்படின்னு சொல்லலாமா? சொல்லவே கூடாது. ஆப்ஜெக்ட் ஃபார்ம் தான் பயன்படுத்துவோம். On behalf of him. Object pronoun என்னது? him. On behalf of him அப்படின்னு தான் சொல்லணும். அவள் சார்பில். On behalf of her. அவர்கள் சார்பில். On behalf of them. மேனேஜரின் சார்பில். On behalf of the manager. தந்தையின் சார்பில், அதாவது என் தந்தையின் சார்பிலாக இருந்தால் on behalf of my dad. அவனுடைய தந்தையின் சார்பில் என்றால் very good. On behalf of his dad. குழுவின் சார்பில். என்னுடைய குழு சார்பாக என்றால் on behalf of my team. எந்த குழு என்று சொல்லாம நான் குழுவின் சார்பில் என்று பொதுவாக சொன்னால் on behalf of the team அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் எத்தனை சரியாக கூற முடிந்துள்ளது என்பதை பார்த்து கொள்ளுங்கள். வழக்கம் போலவே உதாரண வாக்கியங்கள் மூலமாக சிறந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ள போன்றோம். அவ்வாறு உதாரண வாக்கியங்களை பார்க்கும்போது நான் தமிழில் வாக்கியங்களை கூறி ஆங்கிலத்திலும் கூறுவேன். தமிழில் கூறும்போது உங்களால் அவற்றிற்கான ஆங்கில வடிவங்களை கமெண்ட் பண்ண முடிந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டே வாருங்கள். அதே போல நான் ஆங்கிலத்தில் கூறும்போது என் கூட சேர்ந்து வாய் விட்டு சொல்லி பயிற்சி பெறுங்கள். Then only you can speak in English without fear and you can speak it in a fluent way. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். இந்த வீடியோவை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இடைவிடாது பாருங்கள். ஒவ்வொரு வாக்கியங்களையும் தமிழில் கூறும்போது ஆங்கிலத்தில் சொல்வதற்கு ட்ரை பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Practice makes you perfect. Now let's move on to the video. என் சார்பில் நீ அங்கே செல்வாயா? இதனுடைய அர்த்தம் என்ன? உனக்கு செல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறோம். அப்போ முடியுமா? can. யார்? நீ. can you go? எங்கே? அங்கே. can you go there? யார் சார்பில்? என் சார்பில். can you go there?
on behalf of me. Can you go there on behalf of me? இப்போ உங்களுக்காக ஒரு வினா கேட்கின்றேன். என் சார்பில் நீ இதை செய்வாயா? Please comment your answer. Very good. You got it. I know you all can do. அவர்களுக்கு இதை நம் சார்பில் கொடுக்க அவளிடம் சொல். வாக்கியத்தை நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு இதை நம் சார்பில் கொடுக்க அவளிடம் சொல். Tell her to give this to them on behalf of us. Tell her, அவளிடம் சொல். எதற்கு? இதை கொடுக்க. To give this, யாருக்கு? அவர்களுக்கு. To them, யார் சார்பில்? நம் சார்பில். On behalf of us. Tell her to give this to them on behalf of us. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. உன் சார்பில் யார் அதை கேட்டார்கள்? இவர் ஒரு வாயில்லா பூச்சி என்று எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம்? உன் சார்பில் யார் அதை கேட்டாங்க? யார் கேட்டார்கள்? Who asked? எதை? அதை. Who asked that? யார் சார்பில்? உன் சார்பில். Who asked that on behalf of you? Who asked that on behalf of you? எங்களோட சேர்ந்து வாய்விட்டு சொல்லி பாருங்க. Who asked that on behalf of you? ரொம்ப இலவா இருக்கு இல்லையா? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அவன் சார்பில் அந்த பரிசை அவளிடம் வழங்கியது யார்? இவர் நேர கொண்டே கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லாதவர். அப்போ ஒரு எடுப்படி ஒன்று ஒரு ஆள் ஒன்று வச்சிருப்பார் என்றது எங்களுக்கு தெரியும். அதனால கேட்கிறோம். அவன் சார்பில் அந்த பரிசை அவளிடம் வழங்கியது யார்? வழங்குறது கொண்டே கொடுக்க போறாங்க. அப்ப அதை நாங்க டெலிவர் அப்படின்னு சொல்லுவோம். Who delivered? வழங்கியது கடந்த காலத்தை பற்றி பேசுகின்றோம். Who delivered that gift? அந்த பரிசை யாருக்கு? அவளுக்கு, அவளிடம், அவளுக்கு. Who delivered that gift to her? யார் சார்பில்? அவன் சார்பில். On behalf of him. Who delivered that gift to her on behalf of him? Again, who delivered that gift to her on behalf of him? அவள் சார்பில் நான் சந்தைக்கு அவர்களுடன் சென்றேன். அப்போ இங்க செயலை செய்தது யாரு? நான் தான். I என்ன செயல் செய்தேன்? சென்றேன். I went எங்கே? சந்தைக்கு. To the market. யாருடன்? அவர்களுடன். I went to the market with them. எந்த விருப்பத்திலேயா போனான்? இல்ல, அவளுக்கு பதிலா, அவள் சார்பாக. I went to the market with them on behalf of her. I went to the market with them on behalf of her. எல்லாரும் வாய்விட்டு இருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Well done. I went to the market with them on behalf of her. அவர்கள் சார்பில் அவள் மன்னிப்பு கோரினாள். அவள் மன்னிப்பு கோரினாள். She apologized. She apologized. யார் சார்பாக? அவர்கள் சார்பில். On behalf of them. இப்ப யாரு? இவங்க பலிகடாக்கப்பட்டுட்டா. அவர்கள் சார்பில் அவள் மன்னிப்பு கோரினாள். She apologized on behalf of them. நான் மேனேஜரின் சார்பில் பேசுகிறேன். ஒரு கூட்டத்துல மேனேஜரை பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க. அந்த நேரத்துல நான் போய் பேச போறேன். பட் ஐ எம் நாட் த மேனேஜர். நான் மேனேஜர் இல்ல. அப்ப பேசிக்கல நான் என்ன சொல்ல போறேன்? மேனேஜர் சார்பில் நான் பேசுகிறேன். நான் பேசுகிறேன், அதாவது பேசிக்கொண்டிருக்கிறேன்.
I'm speaking on behalf of my manager. I'm speaking on behalf of my manager. இங்க மேனேஜருக்கு ஒரு இயலாமை இருக்கலாம், அது சார்ப நேரம் இல்லாம ஏதோ ஒரு இயலாமை, அதெல்லாம் நான் அவருக்கு உதவியா வந்து பேசுறேன். or maybe representative கூட இருக்கலாம். I'm speaking on behalf of the manager. I'm speaking on behalf of my manager. என்னுடைய மேனேஜர். I'm speaking on behalf of my manager. நான் தந்தையின் சார்பில் விருதை பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றுக்கொண்டேன். I received. எதை பெற்றுக்கொண்டேன்? விருதை. I received the award. யார் சார்பில்? தந்தையின் சார்பில், என்னுடைய தந்தையின் சார்பில். On behalf of my father. I received the award on behalf of my father. ரொம்ப இலகுவா இருக்கா? திருப்பி ஒருக்கா எல்லாரும் இந்த வாக்கியத்தை சொல்லி பார்ப்போமா? I received the award on behalf of my father. Very good. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. தவறுக்கு ஏதோ ஒரு தப்பு, அந்த தவறுக்கு என் குழுவின் சார்பில் மன்னிப்பு கோருகிறேன். இங்க நான் தான் பலிக்கடை ஆக்கப்பட்டுட்டேன், அப்ப மன்னிப்பு கோர வேண்டிய இடத்துல இருக்கிறேன்னா நான் இல்ல ரெஸ்பான்சிபிள் பர்சனா கூட இருக்கலாம். நான் மன்னிப்பு கோருகிறேன். I apologize. யார் சார்பில்? On behalf of my team. எதற்காக? For the mistake. தவறுக்காக. I apologize on behalf of my team for the mistake. மறுபடியும் சொல்லி பாப்போமா? I apologize on behalf of my team for the mistake. நாட்டின் சார்பில் பிரதமர் உரை ஒன்றை வழங்கினார். யார் ஸ்பீச் பண்ணினாங்க? பிரதமர். The Prime Minister gave a speech. உரையொன்றை வழங்கினார். Gave a speech on behalf of the country or on behalf of the nation. இதுல எது விருப்பமோ நீங்க சொல்லிக் கொள்ளலாம். The Prime Minister gave a speech on behalf of the nation. The Prime Minister gave a speech on behalf of the country. இங்க Prime Minister என்பது வாக்கியத்தில் ஆரம்பத்தில் இருந்தால் என்ன, இடையில் இருந்தால் என்ன, கடைசியில் இருந்தால் என்ன, கேபிட்டல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணும். மறக்காம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. வழக்கறிஞர் தனது தரப்பினரின் சார்பில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். வழக்கறிஞர் the lawyer கையெழுத்திட்டார். signed எதை? ஒப்பந்தம். signed the contract யார் சார்பில்? தன்னுடைய தரப்பு, தன் client சார்பு. on behalf of his client. the lawyer signed the contract on behalf of his client. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The lawyer signed the contract on behalf of his client. அவர் தன் நிறுவனத்தின் சார்பில் பணத்தை நன்கொடை அளித்தார். தன் சொந்த காசியா கொடுத்தார் இல்ல, நிறுவனம் சார்பில நன்கொடை ஒன்று கொடுக்கிறார். யார் கொடுத்தது? அவர். He donated money. He donated money on behalf of his company. He donated money on behalf of his company. அதிபர் அல்லது முதல்வர் அனைத்து ஆசிரியர்களின் சார்பில் அந்த பிரச்சனை தொடர்பாக பேசினார். ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அது தொடர்பாக அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக அதிபர் தான் பேசினார். எல்லாரும் ஒருத்தரா வந்து பேசிட்டு இருக்கு எல்லாருதானே, அப்ப யார் பேசினாங்க? அதிபர். The principal spoke about that problem on behalf of all the teachers. அனைத்து ஆசிரியர்கள், all the teachers. The principal spoke about that problem on behalf of all the teachers. Again, the principal spoke about that problem on behalf of all the teachers. இங்க நிறைய பேர் பிளவிடுன்ற ஒரு ஸ்பெல்லிங் பற்றி பார்க்க போன்றோம். முதல்வர் அல்லது அதிபர், இதை நாங்க பிரின்சிபல் அப்படின்னு சொல்வோம். ஸ்பெல்லிங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. PRINCIPAL பிரின்சிபல், முதல்வர் அல்லது அதிபர். இதுவே கடைசி 3 எழுத்தும்
PLE பிரின்சிபிள். பிரின்சிபிள் அப்படின்னு இருந்தா அதன் அர்த்தம் கொள்கை. எத்தனை பேர் நான் பார்த்திருக்கிறேன் பிரின்சிபல் வர வேண்டிய இடத்துல பிரின்சிபிள் அப்படின்னு எழுதிடுவாங்க. பிரின்சிபிள் அப்படின்னு எழுதிடுவாங்க. நல்ல அர்த்தத்தை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் கருத்தை. பிரின்சிபல் லாஸ்ட் 3 லெட்டர்ஸ் என்ன? PAL பிரின்சிபல் அதிபர் அல்லது முதல்வர். பிரின்சிபிள் PRINCI PLE கடைசி 3 எழுத்தும் என்ன? PLE பிரின்சிபிள். பிரின்சிபிள் கொள்கை என்றவாறு அர்த்தம் பெறும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் அணியின் தலைவர் அணியின் சார்பில் வெற்றி கிண்ணத்தை பெற்றுக் கொண்டார். எங்களுடைய அணியின் தலைவர் அவர் டீம் கேப்டன் என்ன செய்யறார்? பெற்றுக்கொண்டார். ரிசீவ்ட் எதை? வெற்றி கிண்ணத்தை. The trophy யார் சார்பில்? குழு சார்பில். On behalf of the team. Our team captain received the trophy on behalf of the team. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Splendid, you got it. Our team captain received the trophy on behalf of the team. வகுப்பு தலைவர் வகுப்பு மாணவர்கள் சார்பில் கௌரவிக்கப்பட்டார். ஒவ்வொரு பிள்ளைகள வகுப்புல கூப்பிட்டு கௌரவிக்காம என்ன செய்தாங்க? வகுப்பு தலைவர் அதுக்கு பதில ரெப்ரசன்டேட்டிவ சூஸ் பண்ணி அவரை கௌரவிக்கிறாங்க. அப்ப இங்க என்ன கௌரவிப்பு நடக்குது? The class monitor was honored. The class monitor honored அப்படின்னு நாங்க சொல்லி இருந்தோம். அதன் அர்த்தம் என்ன? கிளாஸ் மானிட்டர் யாரோ ஒருவரை கௌரவிக்கிற. கிளாஸ் மானிட்டர் honored அப்படின்னா அப்ப நாங்கள் கிளாஸ் மானிட்டர் கௌரவிக்கப்பட்டார் என்னும் போது passive voice பயன்படுத்தணும். அப்ப சிம்பிள் past tense உரிய passive voice was அல்லது wereோட V3 form. அதனாலதான் நீங்க என்ன பயன்படுத்தினோம்? The class monitor was honored. யார் சார்பில்? On behalf of the classmates. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? The class monitor was honored on behalf of the classmates. Again, the class monitor was honored on behalf of the classmates. இப்போ உங்களுக்கான நேரம். செயலாளர் இயக்குனரின் சார்பில் ஆவணங்களில் கையெழுத்திட்டார். அப்ப டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் கையெழுத்திட்டது யாரு? செயலாளர், செக்ரட்டரி. ராம் குழு உறுப்பினர்களின் சார்பில், யார் சார்பில்? போர்ட் மெம்பர்ஸ் சார்பில், குழு உறுப்பினர்கள் சார்பில் ஒப்பந்தத்தை பெற்றுக்கொண்டான். அவள் தன்னுடைய தம்பியின் சார்பில், யார் சார்பில்? younger brother சார்பில் மன்னிப்பு கோருவாள். In future, please comment your answer. Don't hesitate to comment or don't ignore the comment section. தயக்கப்படவும் வேணாம், பல வந்துருமோண்டு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சதுதானே என்று அலட்சியம் பண்ணியும் போகாதீங்க. Practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். அப்போ நான் பதிவிடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்வையிட்டுக் கொள்ள முடியும். Thank you for watching.